Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா fenestrated endovascular repair உடைய கோடிங் கைட்லைன்ஸு. ஸோ லாஸ்ட்டு 2 வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி endovascular part 1 part 2 வந்து முடிச்சிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க, லிங்க்கை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போது நம்ம fenestrated endovascular ரிப்பேரோடைய ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு fenestrated ரிப்பேரில் 2 செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செட்டு வந்து விசரல் அயோட்டாவுடைய செட்டு, அதனுடைய கோட் ரேஞ்சு 34841லேருந்து 34844 வரைக்கும். இது விசரல் அயோட்டாவுடைய fenestrated endovascular ரிப்பேரு. அடுத்த செட்டு என்ன இருக்குன்னா, விசரல் அயோட்டா அண்ட் concomitant infrarenal abdominal aorta. ஸோ இந்த கோடுடைய செட் ரேஞ்ச் வந்து 34845லேருந்து 34848 வரைக்கும். ஸோ இந்த fenestrated endovascularல இந்த 2 செட் ஆஃப் கோட்ஸ் தான் நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, 34839 வந்து ஃபிசிஷியன் பிளானிங் அண்ட் சைசிங்னு ஒரு சிபிடி கோடு இருக்குது, 34839. ஸோ இப்போ இந்த 34839 வந்து பிளானிங் வந்து பேஷண்ட்டு ஃபெனிஸ்ட்ரேஷன் விசரல் அயோட்டா எண்டோகிராஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிளானிங் அண்ட் சைசிங் ஆஃப் தி ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து அந்த சிபிடி கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்றத கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் டாக்குமெண்ட் நம்மளுக்கு இருக்கணும்னா, மினிமம் 90 மினிட்ஸ் வந்து ஃபிசிஷியன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் பிளானிங்காக. ஓகேவா? அந்த 90 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, விட்டு விட்டு கூட இருக்கலாம். ஸோ பட் 90 மினிட்ஸ் வந்து ஃபிசிஷியன் வந்து பிளானிங்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொசீஜரை கொடுக்கறதுக்கு, அந்த டைமிங் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த டேவுக்கு முன்னாடி இல்லை அந்த டேவில் ஃபெனிஸ்ட்ரேஷன் டேவில் வந்து நம்ம அந்த டைமிங்கை வந்து கால்குலேட் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு 34845லேருந்து 34848 வரைக்கும் யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல் பிளேஸ்மெண்ட் டாக்கிங் லிம்ப் வந்து இன்க்ளூடடு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டென்ட் கிராஃப்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து இலியா காட்ரியில் வந்து 34845 34848 வந்து இன்க்ளூடடு. ஸோ அடிஷ்னலாக ஸ்டென்ட் கிராஃப்ட் எக்ஸ்டென்ஷனோட சிபிடி வந்து அடிஷ்னலாக பில் பண்ணிக்க வேண்டாம். அடுத்த பாயிண்ட்டு, டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸஸ் வந்து 34825 34826 வந்து அடிஷ்னலாக ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எதெல்லாம் இன்க்ளூடட் சர்வீசஸ்ன்னு பார்க்கலாம். 34841லேருந்து 34848க்குள்ளே எதெல்லாம் வந்து இன்க்ளூடட் சர்வீஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கைடு வயர் அண்ட் கெத்திட்டர்ட் இன் அயோட்டா விசரல் ரீனல் எக்ஸ்டல், இது வந்து இன்க்ளூடடு. ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கைடு வயர் அண்ட் கெத்திட்டர் வந்து இன்க்ளூடடு. எக்ஸப்ஷன் வந்து கெத்திட்டரைசேஷன் வந்து வித்தின் ட்ரீட்மெண்டல் ஜோனாக இருந்துச்சுன்னா நம்மளை வந்து செப்பரேட்டாக பில் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் சைட் ஆஃப் ட்ரீட்மெண்டல் ஜோன் வந்து கெத்திரைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்பரேட்டாக பில் பண்ணணும். அவுட் சைட் ஆஃப் ட்ரீட்மெண்டல் ஜோனாக இருந்தால் மட்டும் செப்பரேட்டாக பில் பண்ணிக்கலாம் கெத்திட்டரைசேஷனை. அதே மாதிரி தான் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து வித்தின் தி டார்கெட் ட்ரீட்மெண்டல் ஜோனில் இருந்துச்சுனாக்கா நம்ம அடிஷ்னலாக வந்து பில் பண்ணக்கூடாது. அவுட் சைட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஜோனாக இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளூரோஸ்கோபிக் கைடன்ஸு, ரேடியாலஜிக்கல் சூப்பர்விஷன், இன்டர்பிரிட்டேஷன், அதுவும் எல்லாமே வந்து இன்க்ளூடட் சர்வீஸை அடிஷ்னலாக பில் பண்ண வேணாம். ஸோ எதெல்லாம் அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்போஷர் ஆஃப் ஆக்சஸ் வெசல்ஸ் 34812 அது அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்சிவ் ரிப்பேர் ஆஃப் அன் ஆர்ட்ரி 35226 35286 அதுவும் அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரிப்போர்ட் கான்காமினன்ட் இன் எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி டிசெண்டிங் thoracic aorta, அந்த 33880 33886 75956லேருந்து 75959 வந்து நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். 34841லேருந்து 34848க்குள்ளே இருக்கிற சிபிடி கோடுக்குள்ளே இந்த சிபிடிஸ்லாம் வந்து அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து interventional procedure performed at the time of fenestrated endovascular abdominal aneurysm should be reported additionally build பண்ணிக்கலாம். ஸோ அதர் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கோ ஸோ அந்த இன்டர்வென்ஷனல் ஐவிஆர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அடிஷ்னலாக பில்ட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் நான் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி சொன்னாலே பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங்கு, எம்பலைசேஷனு, இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் ஆர்ட்ரி, ஸோ இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக பில்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவுட் சைட் ஆஃப் தி ட்ரீட்மெண்டல் ஜோனாக இருந்தாக்கா நம்ம அடிஷ்னலாக பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த செட்டு கோடில் வந்து நம்மளுக்கு விசரல் அயோட்டாவுக்கு தனி செட்டு கோடு பார்த்தோம். விசரல் அயோட்டா அண்ட் இன்ஃப்ராரினல் அப்டாமினல் அயோட்டாவுக்கு தனி செட்டு கோடு இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஈச் கோடு எப்படி பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னாக்கா ஸோ பேஸ்ட் ஆன் தி விசரல் ஆர்ட்ரியை பேஸ் பண்ணி தான் கோடு செட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ எத்தனை விசரல் ஆர்ட்ரி நம்மளுக்கு இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் கோடு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 34841 வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா ஒரு விசரல் ஆர்ட்ரி, 34842னா 2 விசரல் ஆர்ட்ரி, 34843னா 3 விசரல் ஆர்ட்ரி. ஸோ அதேமாதிரி 34844னா 4 இல்லை அதுக்கு மேலே எத்தனை விசரல் ஆர்ட்ரி இருந்தாலும் 34844. ஸோ இந்த விசரல் ஆர்ட்ரியை பேஸ் பண்ணி தான் கோடு இருக்குது. கைட்லைன்ஸ் அவ்வளோதான் ஃபெனிஸ்ட்ரேட்டட் விசரல் அயோட்டிக் எண்டோகிராஃப்டில். இப்போது இதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எதெல்லாம் இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடுன்றது சிபிடியோட கோடு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கோட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கலாம், இது கூட கொடுக்கக்கூடாதுன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிளானிங் வந்து சிபிடி கோடு இருக்குல்ல, அந்த பிளானிங் வந்து 90 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது எப்போ கால்குலேட் பண்ணணும், எந்த டைமிங் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் டைமிங்காக அப்படின்றத அந்த கைட்லைன்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது. அதுக்கப்புறமேட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து அடிஷ்னலாக பில்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மற்ற என்னென்ன சிபிடி கோட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடுன்றதையும் அந்த கோடோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற ப்ராக்கெட்லேயே நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு கோடை வந்து ரிலீட் பண்ணணும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போது இந்த கோடிங் கைட்லைன்ஸ் இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் செலக்டிவ் கெத்தரைசேஷன் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு இருக்குல்ல, ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம செலக்டிவ் கெத்தரைசேஷன் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கைஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.